Hi friends, welcome back to my channel. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டடி டிப்ஸ் பார்த்திருக்கோம். என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்டடி டிப் தான் நான் உங்க கூட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுதான் Feynman Technique. ஸோ அது என்ன டெக்னிக்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த Feynman Technique வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா ஒரு நோபல் பிரைஸ் வின்னர், ஒரு physicist. அவர் தான் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் வந்து ரிச்சர்ட் ஃபேமன். ஸோ இந்த டெக்னிக் எப்படின்னா, நீங்கள் என்ன படிக்கணுமோ, என்ன கான்செப்ட் படிக்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மேக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எதை வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிளியராக சிம்பிளான டேர்ம்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா இருக்கிற மாதிரி நீங்கள் ரிட்டன் பண்ணி ஒரு நோட் புக்கோ ஒரு பேப்பரில் என்ன படிச்சிங்களோ அதை ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எழுதிக்கிட்டே வந்து அதை வாய் விட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொல்லுவாங்க, த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு டீச்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணும்போது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகலாம். உங்கள் வீக் பாயிண்ட்டான இடத்துல வந்து ஸ்டக் ஆகும். அப்போ என்ன பண்ணோன்னா, யூ ஹாவ் டு கோ பேக் டு தி ஸ்டடி மெட்டீரியல். அதை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ரிசோர்ஸஸை தேடி இன்னும் நல்லா சிம்பிளிஃபைடாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு திருப்பியும் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். அந்த கான்செப்டும் அந்த ஸ்டடி டாப்பிக்கை இன்னும் சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் திருப்பியும் நீங்கள் ரெவ்யூ பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்கள் வீக் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம்ன்றது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது இல்லாமல் உங்கள் மெமரி வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் அது மறக்கவே மறக்காது. அது இல்லாமல் நீங்கள் வந்து வாய் விட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டே வரதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் திஸ் இஸ் சுஜாதா சைனிங் ஆஃப். பாய் பாய்.